ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2024ஓட குரூப் 2 எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதோட டிஎன்பிசி கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்திங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் வினா குறியீட்டுக்கு பதிலாக வரும் எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க இந்த போல் ஒரு பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஓவராக திங்க் பண்ணிகிட்ருப்போம், இது எப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஒன்றும் இல்லைங்க, இது வந்துட்டு ப்ரைம் நம்பரை தான் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைம் நம்பர் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டுமே வகுப்படக்கூடியது தான் ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 19க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா 23. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 23. இது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். பின்வருவனவற்றுள் எது 1000 அசலுக்காக ஓராண்டுக்கு 10% என்ற வீதத்தில் தனிவட்டியாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் பாருங்கள், தனிவட்டி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா நமக்கு எல்லாமே தெரியும், PNR / 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா SI. ஸோ இந்த P எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க, இன்ட்டு ஓராண்டுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஸோ ஓராண்டுக்குன்னு கொடுத்ததுனால n = 1. அப்போது n-க்கு பதிலாக 1 இன்ட்டு 10% என்ற விதத்தில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R வந்து 10 டிவைட் பை இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய 100. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஒரு 0 கேன்சல் ஆகும், இந்த ஒரு 0 கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கக்கூடியது 100 தான் இருக்குங்க. ஸோ ஆன்சர் வந்து 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு ஆண்டிற்கு x% வட்டி வீதத்தில் x ஆண்டுக்கு கிடைக்கும் தனிவட்டி வீதமானது x எனில் அசலின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டிற்கு x வட்டி வீதம் சொல்லியிருக்காங்க. ஸோ x வட்டி வீதம் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. x ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x ஆண்டுனா என்ன மென்ஷன் பண்ணுவோம். ஸோ n = x. தனிவட்டி வீதமானது x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் என்னதான் நம்ம எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அசலின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அசல்னா நம்ம வந்து பிரின்சிபல் ஆஃப் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோமா. ஸோ பி தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இது என்னென்னு தெரியாது. இப்போ வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான ஃபார்முலா நம்ம முதல்ல போட்ட மாதிரி SI = PNR / 100. ஸோ இந்த ஃபார்முலா வந்து இதில் அப்ளை பண்ணுறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் SIக்கு பதிலாக X இருக்குது. ஸோ X போட்டாச்சு. P வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதை போட்டாச்சு. Nக்கு வந்து X, Rக்கு வந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களில் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து HCF அப்படின்னு எடுப்போம். குறைந்தபட்சம் அப்படின்னா LCM அப்படின்னு சொல்லி எடுப்போம். இப்போ இது எல்லா நம்பருக்கும் நம்ம வந்துட்டு HCF எடுக்கணும். ஸோ 80, 100, 120 இந்த மூணுக்கும் வந்து HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது மூணுமே ஒரே நம்பரால் டிவைட் ஆகணும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 10th டேபிளில் மூணுமே வந்து டிவைட் ஆகும். 8 10 80, 10 10 100, 12 10 120. அடுத்தது இது எல்லாமே 2 டேபிளில் அடிக்கலாம். ஸோ 2 டேபிள் அடிக்கும்போது 4 2 8, 5 2 10, 6 2 12 வந்துருச்சு. அடுத்ததாக போட்டோம் அப்படின்னாக்க 2 2 4, 5ல் ஒன்றுமே கிடையாது. 5 வந்து 2 டேபிளில் பண்ண முடியாது. ஸோ இது வந்து வராது. 3ல் வந்து பண்ணலாம். 3 × 2 6. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக அப்படின்றப்ப மூணுமே வந்து வரணும். அப்போ இந்த இடத்துல இது வரல, அப்போ நம்ம இதை எடுத்துக்கக்கூடாது. ஸோ இது 2 மட்டும்தான் எடுத்துக்கணும். 10 × 12. ஸோ எத்தனை லிட்டர்னு சொல்லி தானே கேட்டிருக்காங்க. ஸோ 20 லிட்டர் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். அப்போது இதுக்குண்டான ஆன்சர் வந்து 20 லிட்டர். அப்போது அந்த பாத்திரத்துடைய கொள்ளளவு எவ்வளோ தாங்க இருந்திருக்கும், 20 லிட்டர் இருந்திருக்கும்.